அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நடத்திய தொடர் போராட்டங்களின் விளைவாக தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தது. அந்த அவசர சட்டத்தின் மூலம் தற்போது பிப்ரவரி 1ஆம் தேதி அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என ஊர் கமிட்டி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஊர் கமிட்டியின் முடிவுக்கு அலங்காநல்லூரில் போராட்டம் நடத்தி வரும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக பேசுவதற்காக நமது மதுரை செய்தியாளர் வினோத் நம்மோடு இணைந்திருக்கிறார். வினோத், சொல்லுங்க, இப்ப ஊர் கமிட்டி சார்பாக பிப்ரவரி 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் எதனால் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? வணக்கம் கிறிஸ்டோபர். அதாவது நேற்றைய தினம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இன்று சட்டமன்றம் கூடி ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டத்தை இன்றைய சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இதையடுத்து தற்பொழுது அலங்காநல்லூரில் உள்ள கிராம மக்கள், கிராம பெரியவர்கள், ஊர் கமிட்டி, விழா கமிட்டியினர், ஜல்லிக்கட்டு விழா கமிட்டியினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படலாம் என ஒரு அறிவிப்பை வெளியிட்டனர். இந்த அறிவிப்பானது இந்த கிராம மக்களின் ஒத்துழைப்போடு எடுக்கப்பட்ட முடிவு என கிராம விழா கமிட்டியினர் தெரிவித்தனர். அதே போல அவர்களிடம் இருந்து கையெழுத்தும் பெற்றுள்ளனர். இந்த முடிவை தற்பொழுது இங்கே அதாவது அலங்காநல்லூர் ஊர் எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் அந்த போராட்டக்காரர்களிடம் இந்த கிராம மக்கள் தெரிவித்தனர். அதற்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்போர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் தற்பொழுது அனைத்து ஊர் மக்களின் சார்பிலும் தாங்கள் பேசுவதாகவும் அதனால் தாங்கள் அனைவருமே கலைந்து செல்லும்படியும் மேலும் இதற்கான அதாவது அரசு கொடுத்துள்ள உறுதியை அடுத்து தங்கள் கிராமத்தில் கிட்டத்தட்ட 3 வருடமாக தடைப்பட்டுள்ள இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு முடிவு செய்துள்ளதாகவும் இதற்காக போராடிய அனைவருக்குமே நன்றி தெரிவித்து பேசினர். ஆனால் இதை ஏற்க மறுத்த அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர் அவர்களை திரும்பி போக வலியுறுத்தியும் தாங்கள் இந்த முடிவை ஏற்க முடியாது எனவும் கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து இங்கே கூடுதலாக மதுரை மண்டல காவல்துறை துணைத் தலைவர், அதாவது டிஐஜி ஆனந்த்குமார் சோமானி மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு விஜேந்திர பிதாரி தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட போலீசாரும் அதிரடிப்படை வீரர்களும் இங்கே இந்த போராட்ட களத்தை சுற்றியுள்ளனர். மேலும் அவர்களும் இன்று காலை முதலே போராட்டக்காரர்களை கலைந்து செல்லும்படியும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை, அதாவது போலீசாருடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோர் பேச்சுவார்த்தை நடத்த வருமாறும் அழைப்பு விடுத்தனர். ஆனால் இந்த கோரிக்கையும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஏற்க மறுத்தனர். மேலும் தங்களது போராட்டம் தொடரும் எனவும் அறிவித்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிறிஸ்டோபர், நன்றி வினோத், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.